அறுவை சிகிச்சைக்கு பின் அவசரமாக வீட்டுக்கு அனுப்பப்பட்ட நோயாளி நியாயம் கேட்டு மீண்டும் ஸ்டான்லி மருத்துவமனையில் தஞ்சமடைந்துள்ளார். சென்னையை அடுத்த ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த ஜான் ஜோதி என்பவர் விபத்தில் சிக்கி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரது கால் எலும்பில் பிளேட் பொருத்தப்பட்ட நிலையில் ஒரே வாரத்திலேயே இருப்பதற்கு இடமில்லை என்று வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். அங்குதான் அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டது. அவரது காலில் பொருத்தப்பட்ட பிளேட் தனித்தனியாக கழன்று வந்துள்ளது. தற்போது நியாயம் கேட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் வெள்ளியன்று மீண்டும் தஞ்சமடைந்தார். பிப்ரவரி 10 எனக்கு விபத்து நடந்தது. விபத்து நடந்த அன்று இரவு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. சேர்த்து 2 மாதம் வரைக்கும் எனக்கு எந்த மருத்துவமும் எடுக்கல. அது பிறகு நாங்கள் டாக்டர் ரொம்ப ப்ரெஸ் பண்ண பிறகு எங்களுக்கு 3ஆம் மாதத்தில் அறுவை சிகிச்சை பண்ணாங்க. இப்போ சிகிச்சை பண்ணும்போது எனக்கு உள்ள ராடு வச்சாங்க. அந்த ராடு எனக்கு சரியான முறையில் ஃபிட் பண்ணல. ஆப்ரேஷன் பண்ணி என்னை ஒரே வாரத்தில் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஏன் அனுப்புறேன்னு கேட்டதுக்கு இங்கே பெட்டு இல்லை, இப்போ பேஷண்ட் அதிகம் வந்துட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 20 நாள் பொறுத்து மறுபடியும் வந்தோம். வந்து அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. தேயில் மட்டும் பிரிச்சுட்டு போங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் பொறுத்து வாங்கினாங்க. அந்த 10 நாளுக்குள்ளார எனக்கு அந்த ராடு எல்லாம் விலகி அந்த உள்ளே இருக்கிற ஸ்க்ரூ எல்லாம் கண்டி விழுந்துச்சு. மறுபடியும் எனக்கு இந்த இடத்துல மருத்துவம் பார்க்க பயமா இருக்குது. டாக்டரோட கேர்லெஸ்னாலே என்னுடைய கால் இப்படி ஆகி போச்சு. அரசு மருத்துவமனைக்கு நம்பி வரும் நோயாளிகள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பும் போது இனிமேல் இந்த பக்கமே தலை வைத்து படுக்கக்கூடாது என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். சுகாதாரத்துறை இந்த நிலையை கவனத்தில் கொண்டால் நல்லதுதான்.